1964ஆம் ஆண்டு தென்னிந்தியாவில் திருவாளர் வானமாமலை ராகவாச்சாரி திருமதி சரோஜா தம்பதியினருக்கு 6வது மகனாக பிறந்தவர்தான் அல்ஹாஜி முகமது சாதிக் அவர்கள். எங்க அம்மா 6வது பிள்ளையா வீட்டுல பிறந்தா. 6வது பிள்ளை எங்க சாஸ்திர பிரகாரம் ஆணை கட்டி வரணும்னு சொல்லுவா. உத்திராட பிள்ளை ஊரோட்டத்துல காணின்னு சொல்லுவா எங்களுடைய பழமொழி. அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி அவனுக்கு அவருடைய இதெல்லாம் செயல்பாடுகள்லாம் இருக்கு. அந்நாளில் பெற்றோர் இவர் ரவிச்சந்திரன் என்கிற பார்த்தசாரதி ஐயங்கார். இவர் பாரம்பரிய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்த தென்கலை ஐயங்கார் குடும்பத்தைச் சேர்ந்தவர். பள்ளி படிப்போடு வேத மந்திரங்களையும் இந்து மார்க்க சம்பிரதாயங்களையும் கற்றுத் தேர்ந்தார். 20 வயசுல இருந்து அவன் இந்த மாதிரி ஒரு தெய்வம் எங்களுமான ஒரு தெய்வத்துக்கு ஒரு ஆஞ்சநேய உபவாசம் எவ்வளவு என்கின்ற பெயரில் ஒரு கோவிலை கட்டி அதற்கு கும்பாபிஷேகமும் செய்தார். கோவில் கட்டுறது சாதாரணமா யாராலையுமே முடியாது. கோவில் கட்டுறதும் சத்திரச்சாவடி கட்டுறதும் அந்த காலத்துல யாராலும் அல்ப சல்பமா ஒரு ராஜாக்களால் தான் செய்ய முடியும், ஒரு பெரியவாளால் தான் செய்ய முடியும், சாதிக்க முடியும். ஆனா அந்த வயசுல சின்ன 18-20 வயசுலயே அத்தனையும் சாதிச்சான். தான் கட்டிய கோவிலிலே இறைப்பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். வேதங்கள் ஓதுவதிலும் வேத விற்பன்னர்களை வைத்து பெரிய யாகங்கள் நடத்துவதிலும் அவர்களுக்கு ஆச்சாரியனாக குருவாக யாக கிரியைகள் செய்வதிலும் இந்தியாவிலேயே சிறந்து விளங்கினார் நமது அல்ஹாஜி முகமது சாதிக் அவர்கள். இதோ அந்த நிகழ்வுகள். सप्तमो दैत्यहंतासः अष्टमो धीनवल्लभः नवमो प्रहल्लादवरदो दशमो नन्दाग्निग्रह कागिनिग्रह कामिनिग्रह ब्रह्म राक्षसग्रह शौरग्रह बन्तनाय देहि सकल सुखदेवदाभ्य परिपूर्णग्रह वरदित्यर्थमरिये ओम. பார்த்தசாரதி ஐயங்கார் என்கிற அல்ஹாஜி முகமது சாதிக் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவன் என்பதை இவர் வழியாகவும் நிரூபித்தார். அவனுக்கு அந்த ஒரு மதத்துல போனோன்றது பகவானுடைய சங்கல்பம். அது யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. நினைச்சுன்னா நான் கூட ஒரு மாதிரி கிறிஸ்டியன் டைப் சேர்ந்துட முடியுமா? முடியாது. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. Alhamdulillah. நாங்கள் பிராமின் விஸ்வா பிராமின் பையன் இஸ்லாமிய மதத்தில் சேர்ந்துட்டார். ஒரு நல்ல காரியங்கள் அநேக நல்லதெல்லாம் நடந்தது. எவ்வளவு நல்ல நடக்கும் எல்லாம் எல்லாம் நல்லதெல்லாம் ரொம்ப பண்ணியிருக்கான். abadu waqtara
சாந்தி. இது எஜுர்வேதம். அந்த எஜுர்வேதால இப்போ நாம் சொல்லக்கூடியது சாந்தி, அதாவது பீஸ், அமைதிக்காக வேண்டி சொல்றது. இது சாந்தி மந்திரம் பேர். இது இது அமைதிக்காக சொல்லக்கூடியது. சாந்தினா அமைதி, சாந்தினா பீஸ், சாந்தினா இஸ்லாம். ஏன்னா இஸ்லாம் அப்படின்னு சொன்னா அதனுடைய ரூட் வேர்டு சலாம். சலாம் சொன்னா பீஸ். ஆக இப்போ நம்ம சொன்ன சன்னோ மித்ர சம் வருணஹா, நான் அதாவது நீருக்கு அதிபதியா யார் இருக்கிறாங்களோ அவங்களையும், அதே மாதிரி சன்னோ மித்ர சம் வருண சன்னோ பவத் வரியமா, நான் எல்லா விதமான மலக்குகளுக்கு சார்ந்த இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விதமான அதிகாரபூர்வமான படைப்பினங்களுக்காகவும் வரியமா, சன்னோ இந்திர பிரகஸ்பதிஹி, எல்லா விதமான ஆச்சாரியர்களுக்காக வேண்டியும் சன்னோ இந்திர பிரகஸ்பதிஹி, சன்னோ விஷ்ணுருருக்ரமஹா, விஷ்ணு காலிக் அரபில. ஸோ விஷ்ணுருருக்ரமஹா, எல்லா விதமான அதிகாரத்தையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய காலிக்னு சொல்லக்கூடிய விஷ்ணு, விஷ்ணுவுடைய அரபி காலிக். ஸோ அப்பேற்பட்டவங்களுக்காக வேண்டியும் நான் என்னுடைய முழுமையான முறையில் சத்தியமவாதிஷம், சத்தியமவாதிஷம் சொன்னால் ரெண்டு அர்த்தம். ஒன்று ஹக்கு, உண்மையின் பேர்ல சத்தியம் செய்கிறேன். ருதமவாதிஷம், இது அனைத்து ருதம் சொன்னா ரெண்டு அர்த்தம். ஒன்று என்ன கேட்டீங்கன்னா இரவு பகலுக்காக வேண்டியும், இன்னொன்று இருக்குது ரெண்டாவது ருதமவாதிஷம் அப்படின்னு சொன்னா நாம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான படைப்பினங்கள் மேலையும் ருதமவாதிஷம், நான் விட்னஸா எல்லாத்தையும் பார்க்கிறேன், இந்த உலகத்தில் அனைத்தையும் பார்க்கிறேன். இது அத்தனைக்கும் ருதமவாதிஷம் சத்தியமவாதிஷம் தன்மவதுஹு, நான் இது அனைத்தையும் பார்த்த பிற்பாடு எனக்குள்ள நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது அத்தனையும் படைத்து அத்தனையும் பரிபாலனம் பண்ணக்கூடியவன் ஒருவனாக இருக்கிறான். அதனால தான் ஏகம் தத்ரா பகுதா வதந்தி இதம் நாஷ்யஹ நாஸ்திஹி நாஸ்திஹி. இது ரிக்வேதம். தஜ்ஜம் யோ ராவ்ருணீமஹே காதும் யஜ்ஞயஹ காதும் யஜ்ஞபதஹே த்வைவிஹி ஸ்வஸ்திரஸ்துனா ஸ்வஸ்திர்மானுஷேப்யா ஊர்த்வம் ஜிஹாது பேசஜம் சன்னோ அஸ்மிபதேஹ சஞ்சதுஷ்பதே. இதுவும் தௌஹீத் ஏகத்துவம். அடுத்து சொன்ன போனா பிரஜாபதே நத்வதேதாயன்யோ விச்வஜாதானி பரிதா பபூவஹ யத்தாமஸ்தே ஜுகுமஸ்தன்னோ அஸ்துபதயிரயினாம். பிரஜாபதி எல்லா படைப்பினங்களுக்கும் அதிபதி யாராக இருப்பானோ அவனை நான் ஒருமுகமாக தியானிக்கின்றேன். அதே மாதிரி காயத்ரி மந்திரம், இப்ப காயத்ரின்னு சொல்லுவாங்க. ஹலோ, ஆமா காயத்ரி சொல்லுவாங்க. ஆனா காயத்ரின்ற பேரே அந்த மந்திரத்துல கிடையாது. ஆனா என்ன செய்வாங்கன்னா காயத்ரின்னு சொல்லி ஒரு பெண்ணுடைய ஒரு ஐடோல ஃபார்ம் பண்ணி இவங்க தான் காயத்ரி, இவங்களுக்கு தான் இந்த மந்திரம் சொல்லுவாங்க. ஆனா அந்த காயத்ரி சொல்லக்கூடிய அந்த ஐடோலுக்கும் அந்த ஃபிகருக்கும் இந்த மந்திரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எல்லா பிராமணர்களும் பூனல் போட்டதுக்கு அப்புறமா இந்த மந்திரத்தை அவங்க சொல்லுவாங்க. அது என்ன? ஓம் பூர்புவத் ஸ்வாஹா தத் சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயாத். இது காயத்ரி மந்திரம். ஆனா இது காயத்ரி இல்ல. இது என்ன அர்த்தம் கேட்டா, இந்த உடம்பு காயம்னா உடம்பு திரயம். இது 3 விதமான பாகம் இதுல இருக்குது இந்த மந்திரத்துல. என்ன கேட்டா தத் சவிதுர்வரேண்யம் ஒரு பாகம், வர்கோ தேவஸ்ய தீமஹி ஒரு பாகம், தியோ யோ ந பிரசோதயாத் ஒரு பாகம். மொத்தம் 3 விதமான சென்டென்ஸ் இதுல இருக்குது. இந்த 3 சென்டென்ஸும் என்ன சொல்லுதுன்னா, யார் என்னுடைய அறிவை தூண்டி எனக்குள் யார் அறிவு ஒளியை தருகின்றாரோ அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளை நான் தியானிக்கின்றேன். தௌஹீத் ஏகத்துவம், இறைவணக்கம், இறைவன் ஒருவன் தான்றதுக்காக வேண்டிய அறுத்து. அதே மாதிரி ரிக்வேதத்தில் ஆதித்த ஹிருதயம் இருக்குது.
அதுல பார்த்தா ஆதித்ய ஹிருதயம் சொன்னா சூரிய நமஸ்காரம் சொல்லி பிராமணர்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. காலையில மத்தியானம் ராத்திரியில சந்தியாவந்தனம் செய்யக்கூடிய நேரத்தில் செய்வாங்க. அப்ப சொல்லக்கூடியதை பார்த்தாலுமே சூரியனை கிழக்குக்கும் மேற்குக்கும் சூரியனுக்கு ஒளி கொடுத்து சூரியனை இறக்க வைக்கக்கூடிய யார் அதற்கு பின்புறமாக இருந்து அதை இலக்கு வைக்கின்றாரோ அந்த பரம்பொருளை நான் வணங்குகிறேன், சூரியனை வணங்குறேன்னு கிடையாது. இப்படி அடுத்து அடுத்து ஒவ்வொன்றும் பார்த்தோம் சொன்னா ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஹே நமர்ஹே நமகிம் மகித்ஸஹ கோ பிராமணேப்ய சுபமஸ்து நித்யம் லோக சமஸ்த சுகினோ பவந்து அப்படின்னு சொல்றதா இருந்தாலும் சரி, பூணல் போடும்போது பிராமணர்கள் பூணல் போடும்போது யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேர் யத் சஹஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யமர்க்கியம் பிரதிமூக்ஞ சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலம் அஸ்து தேஜஹ அப்படின்னு சொல்லி பிராமணர்கள் முதல்ல தன்னுடைய உடம்புல பூணல் போட்டாதான் அவங்க வேதம் படிக்கிறதுக்கு அனுமதி. இங்க எப்படி களிமா சொல்றோமோ முஸ்லீம் ஆகிறதுக்கு அங்க பூணல் போடுறோம். அந்த பூணல்னா என்ன, அது சொல்லக்கூடிய மந்திரம் என்ன சொல்லி பார்த்தோம்னா அங்கேயே அந்த ஒரு இறைவனைத்தான் வணங்குறோம். இப்படி அடுத்து பார்த்தோம்னா நம பூர்வாய கிரயே பஷ்சிமாய திரேயே நமஹ ஜோதிர்கணானாம் பதயே தீனாதிபதயே நமஹ ஜயாய ஜயபத்ராய ஹரியசுவாய நமோ நமஹ நமோ நம சஹஸ்ராம்சோ ஆதித்யாய நமோ நமஹ நம உக்ராய வீராய சாரங்காய நமோ நமஹ நம பத்ம பிரபோதாய மார்த்தாண்டாய நமோ நமஹ பிரம்மேச நாச்சுதேசாய சூர்யாஹாதித்ய வர்ச்சசே வாஸ்வதே சர்வபட்யாய ரௌத்ராய வபுஷே நமோ நமஹ தமோக்னாய ஹிமக்னாய சத்ருக்னாய மிதாஹத்மனே कृतज्ञाय देवाय ज्योतिषाम्बरये नमः तप्तसामिकराभाय वघ्नये विश्वकर्मणे नमस्तोमो विनिघ्नाय ऋषये लोकस्वाक्षिणे नासयध्येष वैभूतं तदेव हृजधी प्रभुः वायध्येष तपध्येष वर्षध्येष कपस्तिभिः एष सुब्देषु जाहृति बोधेषु परिनिष्ठिता एष चैवाग्निहोत्रं बलं चैवाग्निहोत्रिणां वेधास्तकृतवत्सैव तदुनां बलमेव सः यानि हृद्यानि लोकेषु सर्वयेष रविप्रभुः इदिलियुं तौहीदायकत्वं तद्विष्णो परमं पदम् सदा पश्यन्ति सूरया दिवीव वत्सुराततं तद्विप्रासो विपन्त्यवोः जागृवांस समिन्दते विष्णोर्य परमं पदं पर्याप्त्याय अनन्तराय सर्वस्तोमो यत्रात्रमुत्तममहर्वपदिः सर्वस्याप्यैः सर्वजिद्यैः सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति इदुवं तौहीदयहत्वम् इदु ऋग्वेदम्. ஆமா, இது அதற்கு அப்புறமா அடுத்து போகிறோம் சொன்னா சகஸ்ரசீர்ஷ புருஷா சகஸ்ரசீர்ஷா சகஸ்ரபாத் சபூமிம் விச்வதோ விச்வா அத்யதிஷ்ட தசாங்குலம் புருஷம் ஏவேதகம் சர்வம் யத்பூதம் யத்சபவ்யம் உதாமிருதத்வஸ்யேஷானா அமும் மனிஷானா சர்வம் மனிஷானா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இதுவும் ரிக்வேதம், இதுவும் தௌஹீத் ஏகத்துவம் ஆயிடுச்சா. அதுக்கப்புறமா அடுத்து பார்க்க போனோம் சொன்னா இதுல ஒவ்வொரு விஷயங்களை எடுத்தாலுமே தௌஹீத் இருக்கும். அம்பஷ்ய பாரே புவனஷ்ய மத்தியே நாகஷ்ய புஷ்டே மகதோ மகியான். என்ன அர்த்தம்? ரெண்டு பக்கம் கரை இல்லாம நீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய இடமும் புவனஷ்ய மத்தியே பூமிக்கு நடு மத்தியில உள்ள இடமும் நாகஷ்ய புஷ்டே வானத்தின் உச்சியில் இருக்கிற இடம். மூணு எதுன்னு சொன்னா அம்பஷ்ய பாரே ரெண்டு பக்கம் கரை இல்லாம நீர் பெருக்கெடுக்கக்கூடிய இடம். ஜம்ஜம் தண்ணிய சொல்லுது. புவனஷ்ய மத்தியே பூமிக்கு நடுமத்தியில காபாவை சொல்லுது. நாகஷ்ய புஷ்டே வானத்தின் உச்சியில அர்ஷ சொல்லுது. இந்த மூன்று இடத்துக்கும் சொந்தக்காரன் யாரோ மகதோ மகியான், பெருமக்கெல்லாம் பெருமையானவன். எப்படின்னு அடுத்து இது எங்க? இது யஜுர்வேதத்துல மகா நாராயண உபனிஷத்தம்ல முதல் ஸ்லோகம், முதல் ஸ்டான்ஷா.
என்னவா யார் கேட்குறா அது சொல்லுங்க இப்போ. ஆமா, என்னை மீட் பண்ணாங்க. அதாவது திருவாரூர்ல அதாவது திருவையாறு தியாக பிரம்மம் தியாகராஜ சுவாமியுடைய ரிலேஷன் அவங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷாஅல்லாஹ் அல்லாஹ் போதுமான தீனுடைய இல்ல இப்போ என்ன கேட்டீங்கன்னா நீங்க ஹாஜி ப்ரொஃபஸர் அக்பர் கான் ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. இப்போ என்ன விவரம் சொன்னா, இப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த லலிதா மேடம் இருக்கிறாங்க, அவங்க ஒரு பிராமின், அதுவும் சொல்ல போனா தெலுங்கு பிராமின் ஐயர் அவங்க. இப்போ என்னுடைய இந்த ஸ்லோகமெல்லாம் அவங்க கேட்டாங்க இல்லையா, அவங்க தெலுங்கு பிராமின். அந்த தியாக பிரம்மம் திருவையாறு தியாக பிரம்மம் தியாகராஜ சுவாமின்னு சொல்லிட்டு இந்துஸ்ல சொல்லுவாங்க. அவங்களுடைய வழித்தோன்றல் சொல்லி ஏற்கனவே எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க தங்களை பத்தி. ஆனா அதே நேரத்தில் அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, இப்போ இந்த டெலிபோன் மூலமா அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு உங்களுக்கு நாம அந்த லலிதா மேடம் நேரடியா இப்போ அழைப்பு, தாவாவுடைய அழைப்பு, இஸ்லாமிய மார்க்கத்துல அழைப்பு கொடுக்கறதுக்கு இப்போ வந்துட்டோம். முன்னாடி என்ன சொன்னா, நீங்க ஒரு தெலுங்கு பிராமண குடும்பத்தை சார்ந்தவங்க, நீங்க நல்லா படிச்ச ஒரு இன்டலெக்சுவலான ஒரு மேடம் நீங்க. ஆனா என்ன ஒரு பெரிய டிராபேக் அப்படின்னு சொன்னா, இந்து சமுதாயத்துல இந்துன்ற பேரு கிபி 8ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா தான் இந்துன்ற பேரே இந்த இந்தியாவுக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி இந்துன்ற பேரே முதல்ல கிடையாது. அப்ப வேதங்கள்ல இந்துன்ற பேர் இருக்கான்னு கேட்டா 4 வேதங்களையுமே இந்துன்ற பேரே கிடையாது. அதுலலாம் என்ன சொல்லிருக்கு சொன்னா, சனாதன தர்மம், சாஸ்வத் தர்மம், சாஸ்வத் தர்மம், இது மாதிரிதான் அதுக்கு பேர் சொல்லியிருக்குது. அப்படின்னும் போது இந்த வேதங்கள் 4 வேதங்கள், அவங்க ஒரு பிராமண குடும்பம், ஆனா 4 வேதங்கள் அவங்க படிச்சிருக்காங்களான்னா, அல்லது 4 வேதங்களுடைய கிதாப் அவங்க வீட்டில் இருக்குதான்னா, அல்லது 4 வேதங்களை பத்தி ஏதாவது அவங்க விவரம் தெரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலைகளாவது அவங்க வாழ்க்கையில் இருக்க சொன்னா, அவங்கள மட்டுமே சொல்ல வரல. ஒட்டுமொத்தமான இந்து சமுதாயத்துல பிராமண கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னா அதிகபட்சம் பார்த்தா 3 to 5% தான் இருக்கிறாங்க. அதுல வேதம் படிக்கிறதுக்காக அந்த கம்யூனிட்டியிலிருந்து வேத பாடசாலையில போயிட்டு அத்தியனம் சொல்லக்கூடிய, மனப்பாடம் செய்யக்கூடிய மாணவர்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவு. ஆக பிராமண கம்யூனிட்டிலேயே வேதம் படிக்கிறதுன்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் அளவுக்கு தான் இருக்குது. எல்லா பிராமணர்களுமே வேதம் படிக்கிறது இல்லை. அதே நேரத்தில் அந்த 4 வேதங்கள்ல இருக்கக்கூடிய உண்மை, அதுல இருக்கக்கூடிய தௌஹீது, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு போய் சேரல. ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை எடுத்தோம்னா குர்ஆன் சொல்லக்கூடியது உலக பொதுமறை. ஒவ்வொரு முஸ்லீமும் தங்களுடைய வேதம்னா என்னன்னு தெரியும், தங்கள் வேதங்களை அதிகமா படிச்சிருப்பாங்க. எங்களை மாதிரி அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு தீனுக்குள்ள வந்தவங்களுக்கும் அந்த குர்ஆனை எடுக்கவும் படிக்கவும் ஆராய்ச்சி செய்யவும் எல்லாத்துக்கும்
முழு அனுமதி இருக்குது. ஆனா அந்த வேதம் சொல்லக்கூடிய இந்து வேதம் சொல்லக்கூடியது பிராமணர்களுக்கு மட்டுமே அது முழுமையாக அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் வச்சிருக்காங்களே தவிர அது முழு மனித சமுதாயத்துக்கு அல்லது ஒரு இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அதை படிக்கிறதுக்கோ அதை ரிசர்ச் பண்றதுக்கோ அனுமதி இல்லாத ஒரு மறை பொருள் பேரு உண்மையாகவே மறைக்கப்பட்ட பொருளாகவே அமைஞ்சு போச்சு. அது அதனால அதுல இருக்கக்கூடிய உண்மையான நாலேஜ் அவங்களுக்கு தெரியாததுனால தான் காலாகாலமா அவங்க பிளைண்டாவே பிலீவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. உண்மை என்ன, அந்த வேதங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது, அதுல ஏகத்துவம் இருக்குதா, ஏக இறை கொள்கை இருக்குதா, இல்ல அதிகபட்சமான இறை கொள்கை இருக்கான்னு அவங்க படிச்சிருந்து அதனுடைய விளக்கங்களை அவங்க தெரிஞ்சிருந்தாங்க சொன்னா அந்த வேதத்துல என்ன இருக்குமோ அதை மட்டுமே அவங்க ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக ஆகியிருப்பாங்க. அது ஆகாம போனதுக்கு காரணம் அவங்க மேல குற்றம் இல்லை, அந்த வேதம் பொதுவாக எல்லாருக்கும் படிக்கிறதுக்கும் எலிஜிபிலிட்டி கொடுத்து அனுமதி கொடுக்காத ஒரு காரணத்தினால தான் அதை அவங்களும் தெரிஞ்சுக்காம போயிட்டாங்க. அதனால இப்ப என்ன மாதிரி யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு அதுக்கு விளக்கம் கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இது ஒண்ணு. ஆமா, ரெண்டாவது என்ன சொன்னா, இப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் அந்த 4 வேதங்கள் இருக்கக்கூடிய உண்மையை ஏன் வெளியே கொண்டு வரல? அந்த 4 வேதங்கள்ல தௌஹீது 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 ஏகத்துவம் ஏகத்துவம்ன்றது தான் அதுல இருக்குது. அதுல 2, 3, 4க்கு இல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா சிலை வணக்கம் செய்யறது தடுக்கப்பட்ட ஒன்னாக அது சொல்றது. இறைவன் ஒருவன் தான், அவனை இந்த உலகத்துல நீங்க பார்க்க முடியாது, ஆனா மறுமையில நீங்க அவனை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்து வேதங்கள், அந்த 4 வேதங்கள். அடுத்து காபத்துல்லா தான் உலகத்துல ஒரே ஒரு ஆலயம், பூரா உலகத்துக்கு பைத்துல்லான்னு சொல்லக்கூடிய அது ஒண்ணுதான் இறைவனுடைய ஆலயம் சொல்லி ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதங்களை நிறைய விவரங்களை சொல்லி இருக்குது. இன்னும் சொல்ல போனா அந்த பைத்துல்லா சொல்லக்கூடிய அந்த காபத்துல்லா உலகத்துல எந்த இடத்துல இருக்குது, எந்த நெடுவுல இருக்குது, அதுல அதை சுற்றூர் இருக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன, ஏன்னா அந்த காபத்துல்லா உள்ள இருக்கக்கூடிய தூண்கள் எந்த மெட்டீரியல்ல இருக்குது, அது எந்த மாதிரியான அமைப்புல இருக்குது, 4 சுவரால கட்டப்பட்ட அந்த கட்டடம் ஒரே அளவுக்கு இருக்குதா, 4 பக்கமும் சுவரு இல்ல முன்ன பின்ன வித்தியாசமா இருக்குதா அப்படின்னு சொல்றதெல்லாம் அதர்வன வேதத்துல இருக்குது. அதே மாதிரி நாயகம் பூரா உலகத்துக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ரஹமத்துல்லில் ஆலமீன் நாயகம் சொன்னா அந்த நாயகம் முஸ்தபா ரசூலே கரீம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி ரிக்வேதத்துல, யஜுர்வேதத்துல, சாம வேதத்துல, அதர்வன வேதத்துல சொல்ல போனா குர்ஆன்லயும் இஸ்லாமிய மார்க்கத்தில் நாயகத்தை பத்தி சொல்லப்பட்டது 25% தான். இந்து வேதங்கள்ல சொல்லப்பட்டது 75% நான் பப்ளிக்ல டிக்ளேர் பண்றேன். அந்த அளவுக்கு நாயகத்தை பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க தலையினுடைய கேஷாதி அந்த ஹேர்ல இருந்து கால் வரைக்கும் அங்க அடையாளங்களோட அவங்கள பத்தி அப்படி ஒரு வர்ணிப்பு செய்து அவங்க தான் இந்த உலகத்துக்கு இறுதி இறை தூதரா வரக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்களை யாரு ஃபாலோ பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் வெற்றி ஆவாங்கன்னு சொல்லி ரிக்வேதம், யஜுர்வேதம் சொல்லியிருக்குது. பவிஷ்யம் நான் எல்லாமே உங்களுக்கு சிடி ஃபார்ம் பண்ணி இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி செய்வோம். அதுக்கு முன்னாடி சொல்லணும் சொன்னா இதம் கர்ம கர்த்தம் யோக்யதாம் அனுக்ரஹாணஹ யோக்யதாம் சித்திரஸ்து அஹம் அஹமதுஷ்டிரஸ்து புஷ்டிரஸ்து ருஷ்டிரஸ்து அவிக்னமஸ்து ஆயுஷ்யமஸ்து யத்பாவம் தத் பிரதிஹதமஸ்து அஹமத் அஹமத் துஷ்டிரஸ்து புஷ்டிரஸ்து ருஷ்டிரஸ்து அவிக்னமஸ்து ஆயுஷ்யமஸ்து யத்பாவம் தத் பிரதிஹதமஸ்து. இப்படி நிறைய அகமது முகம்மது மமா நிறைய ஹின்ஸ் இருக்குது. அப்போ இது எல்லாம் வெளியில ஏன் சொல்லல சொன்னா சொல்லிட்டா எல்லாருமே அல்லாஹ்வோட கிருபையில உண்மையை தெரிஞ்சுக்குவாங்க. அல்லாஹ் யாருக்கு நாடு இருக்கானோ அவங்களுக்கு உண்மையான பாதை கிடைச்சிடும், நேர்மதி கிடைச்சிடும். அதனால அவங்கள உள்ளவங்க இப்ப செய்துட்டு இருக்காங்க பாருங்க, ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் யாயே நமக்கே நமகி மகிழ்ச்சா கோ பிராமணேப்ய ஆத்மஸ்து நித்யம். யாரு பிராமணரு? உண்மையான பிராமணர் யாரு?
பிரம்மத்தை உணர்ந்தவர் யாரோ, ஏகத்துவத்தை உணர்ந்தவர் யாரோ, ஒரு இறைவனை உணர்ந்தவர் யாரோ, பரம்பொருளை உணர்ந்தவர் யாரோ அவர் தான் பிராமணர். காதுல கடுக்கணும், நெத்தில நாமமும் பின்னாடி குடுமியும் பூனலும் போட்டுட்டு இருக்கிறது பேர் பிராமணர் இல்ல. உண்மையாக பரபிரம்மத்தை யார் விளங்குவானோ, ஏகத்துவத்தை யார் விளங்குவானோ, ஏக இறைவனை யார் விளங்குவானோ, ஓர் இறை கொள்கையை யார் ஏற்றுக்கொள்வானோ அந்த இறைவனை பரமாத்மாவை, பரமாத்மா பரபிரம்மா பரம் யோனி, அவன் பரமாத்மா பரபிரம்மா, அப்படிப்பட்ட அவன் ஒருவன் தான் அப்படின்னு யார் ஈமான் கொள்வார்களோ அவர்கள் தான் பிராமணர்கள். பிராமணேபியா இதம் பிரம்மா இதம் பரமாத்மா, இதம் பிரம்மா இதம் பரமாத்மா பிராமணேபியா அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் விளங்காம அல்லது விளங்கிட்டும் வெளியே சொல்லாம தங்களுடைய சுய நலத்துக்காக வேண்டி வேதங்களையே மறைச்சதுனால அந்த உண்மை வெளியே போகல. இதுதான் விவரம். உங்களுக்கு ஒரு லெக்சர் கொடுத்துட்டோம் அல்லாஹ்வோட கிருபையில. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். வாங்க, நேரில் வாங்க, சந்திப்போம். வரும்போது லலிதா மேடம் கூட இன்ஷா அல்லாஹ் வந்தாங்கன்னா அழைப்பு கொடுத்து இந்த உண்மையான மார்க்கத்தையும் உண்மையான வாழ்க்கையும் உண்மையான பாதையும், ஏன் சொன்னா அவங்க குடும்பத்தில் அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய குடும்பத்தாரில் ஒருத்தர், ஒரு கசின் யாரோ ஒருத்தர் இஸ்லாமில் ஒரு முஸ்லீமை நிக்கா பண்ணதுனால வேண்டி அந்த பெண்ணும் முஸ்லீம் ஆயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையை சொல்ல போனா இது அவங்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த மிகப்பெரிய நியாமத்து. மை எஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ, அது யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்கிற நாடுறானோ பூரா துனியா அவனை தடுக்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு தடுத்துட்டானோ யாராலையும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் அவங்களுடைய கசீனுக்கு, அவங்களுடைய கூட பிறந்தவங்களோ கசீனுக்கோ இஸ்லாம் முஸ்லீமுடைய வாழ்க்கையை கொடுத்தா. அந்த வாழ்க்கை முஸ்லீம்னா என்ன? ஓர் இறைவன் தான் வானத்தையும் பூமியையும் படைத்து பக்குவப்படுத்தி பரிபாலனம் பண்ணக்கூடிய இறைவன் ஒருவன் தான். அந்த ஒரு இறைவன் என்ன சொல்றானோ அந்த ஒரு இறைவன் சொல்லக்கூடியதுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. சப்மிஷன் டு வில்லிங் ஆஃப் அல்லாஹ். அல்லாஹ்னு சொல்றது, அல்லாஹ்னு சொல்றதுக்கு நினைக்கிறாங்க. ஓர் இறைவன் பரமாத்மா, அந்த பரமாத்மா தானே அல்லாஹ். அப்போ அவங்க அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பிடிச்சிட்டு அந்த ஒரு இறைவன் தான் வானத்தையும் பூமியையும் படைச்சு பரிபாலனம் பண்ணக்கூடிய ரப்பு, அவன் தான் இந்த உலகத்தை படைக்கிறான்ற ஈமான் நம்பிக்கை கொண்டு வந்தாங்க பாருங்க. அதுதானே உண்மையான வாழ்க்கை. அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட மாபெரும் பாக்கியமான வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல எல்லா வஸ்துக்களை கொடுத்தாலும் கிடைக்காத மிகப்பெரிய அருட்குறையான அந்த ஹிதாயத்ன்ற அந்த நேர்வதின்ற இன்னதீன இந்த அல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய மார்க்கமான அந்த இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லீமுடைய வாழ்க்கை. அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஹிதாயத்து அந்த லலிதா மேடமுக்கும் அல்லாஹ் தாலா கொடுப்பானாக என்ற துவாவோட உங்க முன்னாடி போன் மூலமா தாவா பண்ற இதை அல்லாஹ் தாலா பொருந்தி கொள்வானா என்ற துஆவோட இதை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சொல்லுங்க சொல்லுங்க. வலைக்கும் சலாம். அதாவது சொல்லுங்க. அதாவது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, இறைவன் ஒருவன் தான். அப்படி அந்த ஒருவன் ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதற்கு அப்புறமா நாம மற்ற எதையுமே வணங்குறதோ வழிபடுறதோ மிகப்பெரிய தவறு. ஏன்னா வானத்தையும் பூமியும் இத பாருங்க, நம்மாழ்வாருடைய ஒரு தமிழ் இருக்குது, உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய யார் அவர் தலைவர் அன்னவர்க்கு சரணாங்களே. ஒருத்தன் தான் அனைத்தையும் பரிபாலனம் பண்றான். அப்போ ஒண்ணுன்னு ஏத்துக்கிட்ட பிற்பாடு ரெண்டுக்கு போவே கூடாது.
மூணுக்கு போகவே கூடாது. ஒண்ணுன்னா அந்த ஒண்ணுதான், அந்த ஒன்னோட அந்த ஒன்னை கொண்டுதான் அப்படின்ற உறுதி எடுத்துடணும். அந்த உறுதி எடுத்த பிற்பாடு நீங்க இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு என்ன விளக்கம் தேவை இருக்குது அப்படின்ற ஒரு விளக்கம் தேவைப்பட்டா எந்த நேரம் வேணாலும் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கோ அது சம்பந்தமான ஆதாரபூர்வமான விஷயங்களை உங்களுக்கு அதாவது எவிடன்ஸோடவே உங்களுக்கு வேதங்கள்ல இருந்து எடுத்து கொடுத்துருவோம். ஆனா உண்மையை உணர்ந்துட்டீங்கன்னு சொன்னா அப்ப அந்த உண்மையின் பக்கம் நிக்கணும். அந்த உண்மையின் பக்கம் நிக்கணும் அப்படி சொன்னா நம்ம அந்த உண்மையான வாழ்க்கையில நம்ம வரணும். அதுதானே நாம கேட்கறதுனால வரக்கூடிய பிரயோஜனம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கட்டும். நீங்க வந்ததுக்கு அப்புறமா நீங்க களிமா ஒண்ணு இல்ல, என்ன செய்யணும் தெரியுமா? ஒண்ணுமே இதுக்கு ஒரு பெரிய நாலு நட்சத்திரம் நேரம் ராசி கிரகம் அதெல்லாம் பார்த்து ஒரு ஐயரை கூப்பிட்டு வீட்டுல வச்சு பூஜை பண்ணி தேங்காய் உடைச்சிட்டு இஸ்லாத்துக்குள்ள வர்றது இல்லை. இஸ்லாம பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டா நீங்க முதல்ல ஈமான் கொள்ளணும். ஈமான்னா என்ன அரபினா நம்பிக்கை. எப்படிப்பட்ட நம்பிக்கை? உறுதியான நம்பிக்கை. எந்த மாதிரி நம்பிக்கை? உள்ள பூர்வமான நம்பிக்கை. எந்த மாதிரி நம்பிக்கை? உண்மையான நம்பிக்கை. எந்த மாதிரி நம்பிக்கை? கண்மூடித்தனம் இல்லாத நம்பிக்கை. பிளைண்ட் பிலீவா நம்ப கூடாது, உண்மையாக நம்பணும். அந்த மாதிரியான நம்பிக்கை உங்க உள்ளத்துல கொண்டு வந்து நீங்க சொல்ல வேண்டியது ஒண்ணுதான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இதானே. இது என்ன? லா. இந்த உலகத்தில் இருக்கிற வஸ்துக்கள், வானம் பூமிக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான படைப்பு வஸ்துக்கள், வானத்தில் இருக்கக்கூடியது பூமியில் இருக்கக்கூடியது இடைப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான படைப்பினங்கள் வஸ்துக்கள் எல்லாமே நிலையில்லாதது. லா நிலை இல்லாதது. இலாஹா இல்லல்லாஹ் என்னுடைய இறைவன் அல்லாஹ். என்னுடைய இறைவன் அல்லாஹ். அல்லாஹ்ன்ற அரபிக்கு என்ன அப்படின்னா அவனுக்கு எப்படி அல்லாஹுக்கு என்ன கொடுக்கலாம் சொன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இவ்வளவுதான் அல்லாஹ்னு சொன்னா இதுக்கு போதும். என்ன அப்படின்னா சொல்லுங்க, அல்லாஹ் ஒருவன் தானே. அல்லாஹு தஆலா தேவையற்றவன். நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த பொருளும் அவனுக்கு தேவையில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்பினங்கள் கிட்ட இருந்து எந்த விஷயமும் அவனுக்கு தேவையில்லை. ஆனா அனைத்து படைப்பினங்களும் தங்களுடைய தேவைக்காக வேண்டி அவன் முன்னாடி நிற்கக்கூடியதா இருக்குது. அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹ் தேவையற்றவன். இறைவனுடைய லட்சணம் என்ன சொன்னா அவன் தேவையில்லாதவன். அவனுக்கு பால் பழம் பூவு ஊதுவத்தி கற்பூரம் தேங்காய் மாங்காய் சுண்டல் இதெல்லாம் இல்ல, தேவையில்லை. ஏன்னா அவன் தான் எல்லாருக்கும் கொடுக்கறான். கொடுக்கக்கூடியவன் அவன். இப்போ எனக்கு என்னுடைய எஜமா எனக்கு காசு கொடுக்கறாரு, இந்தாப்பா வச்சுக்க 50. நான் உடனே எஜமானே நீ வச்சுக்க 30 கொடுத்தா என்ன அர்த்தம்? கொடுக்கக்கூடியவன் அவன் தேவையில்லாதவன். அவன் ஒருவன் தான். நீங்க பார்க்கக்கூடிய எந்த வஸ்துக்களும், அதாவது ராமரு கிருஷ்ணரு கோவிந்தன் கோபால அதுக்கப்புறமா மகமாகி திரிசூலி சுப்ர மகமாகி சாதி குலமான சௌந்தரி எடுத்து குத்தரி கூர்நகம் கொண்டு குடல புடுங்கி தீர்த்தங்களாடி நானு சத்துருக்களை இந்த மந்திரம் எல்லாம் இல்ல, இதெல்லாம் கிடையாது. இறைவன் ஒருவன். இலா எந்த வஸ்துக்களும் நிலை இல்ல, எந்த வஸ்துக்களும் உலகத்துல நிரந்தரம் இல்ல. இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் என்னுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான். என்னை படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான். வானம் பூமியை படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான். அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் தான். அப்படின்னு சொல்றதுதான் அல்லாஹு அகது, அல்லாஹு ஸமது, அல்லாஹ் தேவையற்றவன். லம் யலித் வ லம் யூலத் அவனுக்கு தாய் தகப்பனும் இல்ல, அவனுக்கு புள்ள குட்டியும் இல்ல. ஏன்னா புள்ள கொட்டி இருக்கணும் சொன்னா சிவனுக்கு மகன் முருகனுக்கு மகன் இதுவரைக்குமே இல்ல. அவருக்கு வள்ளி தேவையான 2 சம்சாரம் இருக்குது. ஆனா எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷம் ஆச்சு, ஏன் இன்னும் புள்ள பிறக்கல அவருக்கு? என்ன காரணம்? இறைவனுக்கு பிள்ளையும் கிடையாது, குழந்தையும் கிடையாது, குட்டியும் கிடையாது, சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது. அவனுக்கு மேல யாரும் கிடையாது, அவனுக்கு கீழே யாரும் கிடையாது, அவனுக்கு இடையில யாரும் கிடையாது. அவன் தனித்தவன். இதுதான் இறைவனை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா என்ன அர்த்தம் என்னன்னா, அவனுக்கு தாய் தகப்ப இருந்தா சொன்னா அப்ப அவனுக்கு மேல ஒரு இறைவன் இருக்கான்னு வந்துடும். அவனுக்கு புள்ள கொட்டி இருக்கு சொன்னா அடுத்த வாரிசு என்னன்னு கேள்வி வந்துடும். அப்ப அவனுக்கு யாருமே கிடையாது, அவன் தனித்தவன். லம் யலித் வ லம் யூலத்
வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் யாரும் இல்லை, அவனுக்கு நிகர் யாரும் இல்லை. அதனால தான் உங்களுக்கு சொன்னோம், அம்பஷ்ய பாரே புவனஷ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே மகதோ மகியான், அவன் பெருமைக்கெல்லாம் பெருமையானவன். யாரு? அம்பஷ்ய பாரே, ரெண்டு பக்கம் கரை இல்லாம தண்ணீர் நீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய இடமும், புவனஷ்ய மத்தியே பூமிக்கு நடு மத்தியில உள்ள இடத்துக்கும், நாகஸ்ய பிருஷ்டே வானத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய இடத்துக்கும், இந்த 3 இடத்துக்கும் சொந்தக்காரன் யாரோ, இந்த 3 இடம் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது கரை இல்லாம தண்ணி நீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடியது. அதுக்கு பக்கத்திலேயே பூமிக்கு நடு மத்திய சொன்னா, பூமிக்கு நடு மத்தியில காபத்துல்லா இருக்குது, பைத்துல்லா. அப்ப இந்த 3த்துக்கு சொந்தக்காரன் யாருன்னா பெருமைக்கெல்லாம் பெருமையானவன், பெரும் கீர்த்தியானவன். அப்படின்னும் போது நாம நினைக்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ், லா, இந்த உலகத்துல நான் பார்க்கக்கூடியது, நான் பார்க்க முடியாதது அனைத்துமே நிரந்தரம் இல்ல. இலாஹ இல்லல்லாஹ், என்னுடைய இலாஹா, என்னுடைய இலாஹா இல்லல்லாஹ், இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்ற அந்த நம்பிக்கை. ஹாஜி நைமுர் ரஹ்மான் அவங்க கேட்கணும், இலாஹா அப்படி சொன்னா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், இந்த பக்கம் பார்த்தோம்னா அல்லாஹு அஹது, அல்லாஹ் தன்னை அஹதுன்றான், இங்க இலாஹு வாஹிதுன்றான். ஆக இலாஹா யாருன்னு கேட்டா என்னுடைய இலாஹா இல்லல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ். அல்லாஹ்ன்ற அந்த வார்த்தை உலகம் தோன்றிய நாள்ல இருந்து நீங்க போய் உங்க இன்டர்நெட்ல நீங்க போய் என்ன பண்றீங்க, அல்லாஹ் ALLAH அல்லாஹ், அதுக்கு எட்டிமோலாஜி அப்படின்ற அதை போட்டு பாத்தீங்கன்னா அல்லாஹ் என்ற அந்த பேரு எத்தனை காலமா இந்த உலகத்தில் இருக்குது என்று அந்த எட்டிமோலாஜி மூலமா நீங்க படிக்கலாம். ஆக அப்படி அல்லாஹ்ன்ற வார்த்தை அரபி, ஆனா அந்த வார்த்தையை உலகம் உள்ள நாள்ல இருந்தே ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு சூழ்நிலையில அதை தான் சொன்னாங்க. இந்து வேதங்கள் என்ன சொல்ல தெரியுமா, இலா, இந்து வேதங்கள் இலா இலா இலான்னு சொல்லுது. ஒரு இடத்துல ரிக்குவேதத்துல 8வது வால்யூம்ல 1வது சாப்டர்ல 30வது சொல்லுது என்னன்னு தெரியுமா, அல்லாஹ், என்னது அல்லாஹ் யஸ்யாஹா அப்படினே ஆரம்பிக்கும். அப்போ அந்த அல்லாஹ்ன்றது இந்து வேதங்கள் இருக்குது, அந்த அல்லாஹ்ன்றது எல்லாத்துலயும் இருக்குது, ஆரம்ப காலத்துல இருந்து இருக்குது. அப்ப நீங்க ஏத்துக்க வேண்டியது லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப எந்த வஸ்துக்களும் நிலையில இறைவன் ஒருவன் தான் அப்படின்ற ஈமான் கொண்டுட்டீங்க சொன்னா அந்த ஒருவனை வணங்கணும், அந்த ஒருவனுக்கு கட்டுப்படணும், அந்த ஒருவன் தான், அந்த ஒருவனுக்கு நம்ம சரண்டர் ஆயிடணும். முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னும் போது ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ்வுடைய ரசூல்னா என்னன்னு கேட்டா அவங்களுக்கு இறை தூதராகவும் அதே நேரத்தில் அவங்களுக்கு வேதமும் கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள், இறை தூதராக அங்கீகரிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு வேதமும் கொடுத்து அனுப்பப்பட்டவர்களுக்கு பேரு ரசூல். அப்போ முஹம்மது ரசூலுல்லா, அந்த முஹம்மதுன்றது அல்லாஹ்வுடைய ரசூல். இதை நான் ஏத்துக்கிறேன். இந்த 2 வரியை நீங்க சொன்னீங்கன்னா நீங்க சொன்ன அந்த நேரத்துல அந்த இறைவனுடைய பொருத்தத்துக்கு உகந்தவங்களா நீங்க ஆயிடுறீங்க. சரிங்களா? ரைட். அல்லாஹ் தாலா ஹைர் செய்யட்டும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தாலா அந்த கலிமாவுடைய வாழ்க்கையை உங்களுக்கு நசீபாக்கி தரட்டும். நீங்க கலிமாவோட வாழ்க்கை உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் கிடைக்கட்டும். அதை கொண்டு உங்களுடைய இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் பொருந்தக்கூடிய வாழ்க்கையா ஆகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். மேற்கொண்டு ஹாஜி நைமுர் ரஹ்மான் சார் இன்ஷா அல்லாஹ் வாங்க, அப்போ சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவங்க டீம்டு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி டைரக்டரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் நேஷனல் மைனாரிட்டி கமிஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய தமிழ்நாடு பிரசிடென்ட். அவங்க ஹிந்துஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு தாவா அக்செப்ட் அக்செப்ட்.